போட்டிதேர்வுக்காரர் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அச்சம் தவிர அப்படின்ற நேம்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஓஎம்ஆர் டெஸ்ட் பேட்ச் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த வீடியோ கீழேயும் சரி, அதே போல அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சார் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணுங்க, ஏன்னா அச்சம் தவிர டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்லாம் கொடுத்துருப்போம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல, அதே போல கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பாரதி டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 8 மந்த் பிளான்ல இருக்கும். அதே போல எவ்வளவு கொஸ்டின்ஸ் டோட்டலா இருக்கும் அப்படின்னா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம், என்ன ஃபீஸ் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்றோம், அதே போல இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றது நீங்க என்ன பண்ணும், எவ்வளவு டெஸ்ட் இருக்க போகுது, ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது, இந்த மாதிரி ஷார்ட் டீடைல்ஸ் இன்ட்ரோ வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான், அதே போல டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா ஃபுல் பிளான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாளைக்கு நைட் 8 மணிக்கு தனி வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சார் டெஸ்ட் பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய நவம்பர்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போகும். டோட்டலா எத்தனை மந்த்துக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த், அதாவது நவம்பர் டிசம்பர்ல நம்ம கம்ப்ளீட்டா சிலபஸை முடிக்கிறதுக்கான ஒரு பிளான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிளான் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதே போல டோட்டலா எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 தேர்வுகள் இருக்கும். சரிங்களா? தமிழ்ல ஒரு 40 தேர்வுகள், அதே போல ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 தேர்வுகள், டோட்டலா உங்களுக்கு 80 தேர்வுகள் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க அதியமான் டீமோட ஆப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 வினாக்கள் இருக்கும். ஸோ 10,000 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ண போறோம். இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். நீங்க வீட்ல இருந்தே எழுதலாம். நீங்க ஒர்க் போறீங்க இல்ல வீட்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்க எழுதலாம். நம்ம முன்னாடியே சொன்ன அச்சம் தவிர பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தர்மபுரி அதே போல கோவை இந்த பிரான்ச்ல வந்து டைரக்டா நீங்க எழுதுற மாதிரியான டெஸ்ட் பேட்ச் தான் உங்களுக்கு அச்சம் தவிர்க்கான ஓஎம்ஆர் டெஸ்ட் பேட்ச். இது பாரதி டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க வீட்ல இருந்தே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, காஞ்சிபுரத்துல இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க, கன்னியாகுமரியில இருக்கீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருந்தாலும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை நீங்க வீட்ல இருந்து எழுத முடியும். படிக்க போறீங்க, ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போறீங்க, டெஸ்ட்ல உங்களுடைய மார்க் ரேங்க் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப் ஆப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க, சமச்சீர் புக்கான ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவாங்க. இது கவனமா நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? உங்ககிட்ட படிக்கிறதுக்கான சமச்சீர் புக் இல்லை அப்படின்னா அதற்கான பிடிஎஃப் வந்து அதியமான் டீமோட ஆப்லயே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ புக்கை வந்து நீங்க முடிஞ்ச வரையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சமச்சீர் புக் ஸ்கூல் பசங்கிட்டயே உள்ள நம்ம கிட்டயே வந்து அதியமான் புக்ஸ் வந்து இருக்கும். எஸ்சிஆர்டி புக்ஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்ஆ இருக்கலாம், மற்ற சப்ஜெக்ட் இருக்கலாம், மேக்ஸ் தவிர மீதி எல்லா புக்ஸுமே இருக்கும். சரிங்களா? வேணா அந்த புக்ஸ் வாங்கிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்னைக்கு சார் கொடுப்போம், அதாவது கம்ப்ளீட் அந்த பிளான் பிடிஎஃப் எப்போ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு நைட் 8 மணிக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஏப்ரல் 15ஆம் தேதி நைட் 8 மணிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து அப்டேட் ஆயிடும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் நீங்க படிக்கணும், தமிழ்ல என்ன படிக்கணும், ஜிஎஸ்ல என்ன படிக்கணும், மேக்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பிளான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் பிளான் பிடிஎஃப் அப்படின்றது நாளைக்கு நைட் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சரிங்களா? அதே போல ஸ்டடி பிளான்ல அந்த ஃபர்ஸ்ட் டே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, படிக்கிறதுக்கான நாள் முதல்ல என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஏப்ரல் 22. இப்போ ஏப்ரல் 14 பக்கம் வந்துட்டோம். ஸோ 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்கும். சரிங்களா? நீங்க ஜாயின் பண்றதுக்கு 1 வீக் டைம் இருக்கும். ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடிய நாள் அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க முன்னாடியே ஜாயின் பண்ணா கம்ப்ளீட் பிளானே நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒரு வாரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கே நான் கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ நாளைக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்க போகுது, ஒரு வாரம் டைம் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எழுதக்கூடியது அதியமான் டீமோட ஆப்ல ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் தேர்வு. ஸோ ஸ்டடி பிளான் வந்து 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அடுத்து இதற்கான ஃபீஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? ஸோ இதற்கான ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து 890 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஃபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதியமான் டீம் பொறுத்தவரை எப்போ நீங்க முன்னாடி ஜாயின் பண்ணாலும் ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் இருக்கும். ஸோ ஏப்ரல் 22ஆம் தேதி வரலையும் 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த 1 வீக்குள்ள ஜாயின் பண்ணி அப்படின்னா 890. அதன் பிறகு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1300 வந்து 1500 வரலையும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ண போறோம்.
சரிங்களா டோட்டல் क्वेश्चंस 10000 क्वेश्चंस உங்களுக்கு அப்டேட் ஆக போகுது இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா இந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பருக்கு நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9994359181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அந்த டீடைல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா 9994359181 ஓகே மறக்காம அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழ கொடுத்திருக்கேன் அதியமான் TNPSC போலீஸ் எக்ஸாம் அப்படினு Play Storeல ஆப் இருக்கும் அந்த ஆப்ல தான் நீங்க எழுத போறீங்க இது இல்லாம லேப்டாப் சிஸ்டம்ல எழுதிக்கலாம் அது எப்படி எழுதணும்ன்றதை உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சோ உங்களுக்கு தமிழ்ல 100 क्वेश्चन GS 70 क्वेश्चन மேக்ஸ்ல 25 क्वेश्चन சோ இதுக்கு தான் வந்து நீங்க டார்கெட் பண்ண போறீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளவு क्वेश्चंस நீங்க ரெடியா இருக்கணும் அப்படினு பார்த்தா 180 क्वेश्चंस போற மாதிரி நீங்க ரெடி ஆகணும் சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க சோ தமிழை பொறுத்தவரையும் உங்களுக்கு டெஸ்டும் இப்படி தமிழ்ல ஒரு 100 क्वेश्चन GS 75 क्वेश्चन மேக்ஸ்ல 25 क्वेश्चन இந்த பேட்டர்ன்லயே எல்லா டெஸ்டும் வரும் இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் GS போர்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அதே போல தமிழ்ல பாத்தீங்க அப்படினா 8th 9th 10th ஆல்ரெடி பழைய டெஸ்ட் பேட்ச் இருந்த ஸ்டூடண்ட்ஸ் தெரியும் क्वेश्चंस நம்ம 100ன்றத உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே 150 130 125 இந்த மாதிரி GS இருக்கலாம் தமிழா இருக்கலாம் நிறைய क्वेश्चंस இருக்கும் அதனால தான் 80 டெஸ்ட் அப்படினு பாக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 8000 क्वेश्चंस இல்லாம 10000 क्वेश्चंस அப்படினு அப்டேட் பண்றோம் நிறைய क्वेश्चंस வந்து இதை விட தாண்டியே போகும் பட் உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா ஆவரேஜா 10000 क्वेश्चंस மினிமம் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க டோட்டலா உங்களுக்கு 40 தேர்வுகள் தமிழ் GS மேக்ஸ் எல்லாமே சேர்த்து வரும் நீங்க தனித்தனியா பாக்கும்போது தமிழ்ல ஒரு டெஸ்ட் GS மேக்ஸ் ஒரு டெஸ்ட் அப்படினா 80 தேர்வுகள் தனித்தனியானா நீங்க 3 மணி நேரம் உட்கார்ந்து ஒரே இடத்துல எழுத முடியாது சோ தமிழ் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் GS ஒரு டெஸ்ட் நீங்க எழுதலாம் டைமை சேவ் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நான் அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றேன் சார் எப்படி படிக்கலாம் எவ்வளவு நேரம் எனக்கு தேவைப்படும்னா மினிமம் 3 மணி நேரமாவது நீங்க படிக்கணும் ஏனா எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நவம்பர்ல வந்துரும் டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு நம்ம நவம்பருக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் சார் அப்படினு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாது அது உங்களுக்கே தெரியும் காம்படிஷனும் இங்க ஹெவியா தான் இருக்கு சரிங்களா ஆன்லைன் அப்படினு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய அவேர்னஸ் இருக்கு நிறைய ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனால சோ காம்படிஷன் இங்க அதிகமா இருக்கு சோ முடிஞ்ச வரையும் உங்களுடைய முழு உழைப்பை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் 5 hours படிச்சீங்க 5 to 6 hours படிச்சீங்க அப்படினா முடிஞ்ச வரை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் சோ அந்த பிளானே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எப்படி அப்டேட் பண்ணிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரை நீங்க சீக்கிரம் படிச்சிட்டு அதாவது 6 to 7 monthல நீங்க பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டு 8 9 10 இந்த மாதிரி மாதங்கள் உங்களுக்கு இருக்கதே இப்போ ஒரு 9 month தான் டைம் இருக்கும் சரிங்களா சோ 6 மாசம் நல்லா படிச்சிட்டு கடைசி ஒரு 2 மாசம் 3 மாசமாவது நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் இதுலயே ஃபுல் மாடல் டெஸ்ட்லாம் கொடுத்திருப்போம் சோ அதுவே உங்களுக்கு ரிவிஷன் தான் இது இல்லாம மிட் ரிவிஷன் இருக்கும் அது இல்லாம டெஸ்ட் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் படிக்க வைப்போம் சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பிளானை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சனா போதுமானது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்பவே 890 பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா சோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா போதுமானது ஓகே சோ வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்குனா உங்களுக்கு ஆப்லயே அப்டேட் பண்ணி தரோம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருக்குனா இதே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா சோ டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணி தருவாங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே சோ முன்னாடியே சொன்ன மாதிரி புக்ஸ் ஏதாவது வேணும் அப்படினா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம் அதே போல உங்களுக்கு TNPSC-க்கான ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு அதியமான் டீமோட சேனல்ல வரக்கூடிய வீக்ஸ்ல வந்து அப்டேட் ஆகும் நம்ம முன்னாடி லைவ் வந்து பார்த்திருப்போம் இல்லையா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிருப்போம் சோ அந்த மாதிரியான வீடியோஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதையும் நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க யூடியூப் ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி SI-க்கு வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதே போல உங்களுக்கு TNPSC குரூப் 4க்கும் அப்டேட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றியுடன் உங்களுக்கு பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நைட் 8 மணிக்கு அப்டேட் ஆயிடும் அதாவது கம்ப்ளீட் பிளான் வந்து நாளைக்கு நைட் 8 மணிக்கு அப்டேட் ஆயிடும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்று வரும் நன்றி வணக்கம்